ஸோ எப்படி சார் மார்க்கெட்லேயே 35,000 மேலே இருக்கிற ஒரு ஷாப் கட்டுற உங்களால் மட்டும் எப்படி 12,800 கொடுக்க முடியுது? நம்ப முடியலையே என்னால். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பார்த்துருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரும். எப்படி இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள மிஷினை மார்க்கெட்லேயே இல்லாத ரொம்ப கம்மியான விலையில் நான் இங்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த மிஷினை நான் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேங்க. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் சார் கொடுக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அதோட குவாலிட்டியும் பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணியிருப்பீங்களா சார்? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம விலையை நம்ம கம்மி பண்ணாலுமே வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உள்ள, இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத விலையில், கொடுக்க முடியாத விலையில், வாடிக்கையாளர்கள் நினச்சி பார்க்க முடியாத ரொம்ப கம்மியான விலையில் மாஸ்டர் சாப் கட்டர் நம்ம லான்ச் பண்ணுறோங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப் கட்டர்ஸ் இருக்குது சார். உங்கள் இது மட்டும் நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிறீங்க? அதாவது சாப் கட்டருக்கான பேசிக் குவாலிட்டியான, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இழுத்துக்கும், தள்ள தேவையில்லை. அதே மாதிரி நம்ம கொடுத்த தீவனத்தை சரியான அளவில் அரை இன்ச் சைஸில் அது வெட்டி கொடுத்துரும். வெட்டின தீவனத்தை ஸோ அதை இறைக்காமல் நம்ம ஒரே இடத்துல நமக்கு எப்படி வேணுமோ அதனால் அழகாக அது கொடுத்துரும். ஓகே. நார்மலியாக பார்த்தீங்கன்னா எல்லா சாப் கட்டரும் பண்ணுறது தானே, நீங்கள் மட்டும் எது இப்படி இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறீங்க? சரியான கேள்வி. ஏன்னா இதில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, இந்த சாப் கட்டரை பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். எவ்வளவு தீவனத்தை நம்ம கொடுக்க முடியுன்றதை பார்க்கணும், அது எவ்வளவு சீக்கிரமாக வெட்டுது அப்படின்றத, இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வெளியிலலாம் சாப் கட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வீடியோவில் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குற தட்டு, அதாவது தண்டு பெருசாக இருக்கிற பட்சத்தில் வெறும் ஒரு 4-5 தான் கொடுப்பாங்க. தண்டு சின்னதாக இருக்கும்போது ஒரு கத்தையை கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம இதில் இது நம்ம சூப்பர் நேப்பியர் அப்படின்றது நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப காமனான உள்ள ஒரு பயிர். அப்போ அது நம்ம காஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா ஜாஸ்தி. அப்போது நம்ம ஒரு சாப் கட்டர் பெஸ்ட் அப்படின்னு எப்போ சொல்லணும்னா, நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற தடிமன் அதிகமாக உள்ள அந்த ஒரு சூப்பர் நேப்பியரை நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ சூப்பர் நேப்பியர் கொடுத்தா வெட்டுன்றது தான் அதோட உண்மையான பர்ஃபார்மன்ஸு. நம்மளோட மாஸ்டரை பொறுத்தளவுக்கு 15லேருந்து 20 தடிமன் அதிகமான சூப்பர் நேப்பியர் கொடுக்க முடியும். அதாவது ஒரு கத்தையை அப்படியே கொடுக்க முடியும். வேறு எந்த சாப் கட்டர்லையுமே இதை அதை பண்ணுறது கிடையாது. ஓல்ட் மாடலில் பார்க்கும்போது சார் கத்தைகள் நிறைய கொடுக்கும் போது ஸ்லோவாக தான் வெட்டுது. ஸோ இது அதிக டைம் தானே எடுத்துக்கும்? கண்டிப்பாக சரியான கேள்வி. ஏன்னா நமக்கு இந்த ஃப்ளைவீல் சாப்கெல்லாம் முன்னாடி எப்படி இருக்கும்னா, அந்த கத்தையை கொடுக்க முடியும், ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் வெட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாப் கட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம அதிகமாக கொடுக்க முடியணும், அதே மாதிரி அது சீக்கிரமாக அதை வெட்டணும். அதாவது அதோட ஆர்பிஎம் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால தான் நான் இங்கே ஆர்பிஎம் பற்றி நான் இங்கே பேசியே ஆகணும். நம்மளோட மாஸ்டர் 20யோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 360 ஆர்பிஎம்மில் ரன் ஆகுது. மாஸ்டர் 30 பார்த்தோம்னா 3 ஹெச்பின்றதுனால 1080 ஆர்பிஎம்மில் ரன் ஆகுது. நீங்கள் பொதுவாகவே இந்த ஹரிசாண்டல் சாப் கட்டரை பொறுத்தளவுக்கு யாருமே 1000 ஆர்பிஎம்முக்கு மேலே மிஷினோட ஆர்பிஎம் கொடுக்கறதே கிடையாது. மோட்டரோட ஆர்பிஎம் காமனாகவே 1440 இல்லை 2800 இருக்கும். நம்ம அந்த புள்ளியெல்லாம் போட்டு ஆர்பிஎம் மாற்றி மிஷின் என்ன ஆர்பிஎம்மில் ரன் ஆகுது அப்படின்றது தாங்க நம்ம பார்க்கணும், மோட்டரோடது கிடையாது. இப்போ நம்ம மாஸ்டரோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1080 ஆர்பிஎம் அப்படின்றதுனால நீங்கள் 15 தட்டோ இல்லை 20 தட்டோ முழு கத்தையுமே கொடுத்தாலும் ஆர்பிஎம் ஸ்லோ ஆகாது. அது குயிக்காக ஒரு 5 செகண்ட்குள்ளே உங்களுக்கு முழுசாக வெட்டி வெளியில் கொடுத்துரும். அப்போது இதுதான் மார்க்கெட்டில் உள்ள மற்ற சாப் கட்டர்ஸ்க்கும் நம்மளோட மாஸ்டர் சாப் கட்டருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது சார். ஸோ வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஆமாங்க, இது ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா கிராமப்புறங்களில் தான் அது ரன் பண்ணுறோம். நிறையா வீட்டு கனெக்ஷனில், வீட்டு இபியில் இதை ரன் பண்ணுறதுனால இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆனால் நம்ம ப்ராப்பராக இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, மோட்டர் நாங்கள் எங்களோட ஓன் டிசைன், உங்களுக்கு 180 வோல்ட்டு லோ வோல்டேஜ் இருந்தால் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ரன் ஆகும், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது யாரெல்லாம் வாங்கலாம்,
எதெல்லாம் கட் பண்ணலாம் சார்? ஓகே, இது வந்து நமக்கு இது சரியான அளவில் 1/2 இன்ச்சு வந்து சைஸில் வந்து கொடுத்துரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸை மாற்றி உங்களுக்கு 1 இன்ச்சு வரைக்கும் கட்டிங் வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால இது ஆட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி, மாட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி, எந்த வித செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வைக்கோல் கட் பண்ணி நீங்கள் காளான் பண்ணைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மல்பெரி கட் பண்ணி பட்டுப்பூச்சி வளர்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சார் ஒரு சாஃப் கட்டர் வாங்குறோன்னா நான் எதெல்லாம் பார்த்து வாங்கணும் சார்? ஓகே, அதாவது நம்மள வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோலையுமே நீங்கள் எங்கள் கிட்ட மிஷின் வாங்குங்கன்னு கண்டிப்பாக நான் வந்து சொன்னதே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி வாங்குங்க. அப்போ சாஃப் கட்டர் வாங்குறோன்னா என்னெல்லாம் கம்பேர் பண்ணுன்றது நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். அதாவது எவ்வளவு வந்து அதில் நம்ம வந்து கொடுக்க முடியும், கொடுத்தா வெட்டும். ரெண்டாவது அது எவ்வளோ சீக்கிரம் வெட்டும். அப்போது நீங்கள் பொதுவாகவே இதோட கெப்பாசிட்டி, அதாவது எத்தனை டன் பர் ஹவர் வெட்டும் அப்படின்றத கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வாரண்டி வந்து என்ன மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதும். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்து இந்த சைனீஸ் சாஃப் கட்டர்லாம் வந்து நிறைய வந்திருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதிகமாக கொடுக்க முடியாது. அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் குவாலிட்டியே கிடையாது, சீக்கிரமாக அந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப முக்கியம், இந்த சைனீஸ் மிஷினோட மோட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் திரும்ப வேறு புது மோட்டர் தான், லோக்கல் மோட்டரை வாங்கி ஆகணும் அப்படின்றது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நமக்கு அது லைஃப் வருமா, என்ன கெப்பாசிட்டி, விலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை கம்பேர் பண்ணிடுங்க. அதெல்லாம் தாண்டி இவ்வளவையும் நீங்கள் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாஃப் கட்டர் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ சார் வாரண்டின்னு வந்து எடுத்துக்கிட்டால் மற்ற நிறுவனம் மாதிரி நீங்கள் வந்து சாக்கு சொல்வீங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. நம்ம வந்து மோட்டருக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுக்குறோம். பொதுவாகவே இந்த வாரண்ட்டி நம்ம வந்து கொடுக்கும்போது எல்லாருமே கொடுத்துட்றாங்க. பட் நீங்கள் போய் கிளைம் பண்ணும்போது இதை மோட்டரில் இது ப்ராப்ளம்னு சொல்லும்போது இது வந்து வோல்டேஜ் ப்ராப்ளத்தால் வந்திருக்கு, மழையில் நனைஞ்சிருச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அந்த வாரண்ட்டியை வந்து கொடுக்காம போகிறதுக்கான காரணங்களை தான் தேடுவாங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். என்ன ஒரு இது இருந்தாலும் சரி, என்ன ஒரு ப்ராப்ளம் மோட்டரில் வந்தாலும் சரி, நாங்கள் அதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த வித ஒரு சாக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்கு நான் பர்சனலாக கேரண்டி நான் கொடுக்குறேன். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க சார், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க, வாரண்டிலாம் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட விலையை பற்றி சொன்னீங்கன்னா இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க. இதோட விலை பார்த்தோம்னா இது 2 மாடலில் வந்து லான்ச் பண்ணுறோம். மாஸ்டர் 20 அப்படின்ற 2 ஹெச்பிலையும் மாஸ்டர் 30 அப்படின்ற 3 ஹெச்பிலையுமே வந்து லான்ச் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டி, உங்களுக்கு மோட்ரு, பெல்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு மொத்த மிஷினோட மாஸ்டர் 20யோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 33,800 ரூபாய். இதில் லான்ச்சிங் ஆஃபர் வந்து 10,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய தொகை 23,800 ரூபாய் தாங்க. இதுவே எனக்கு மோட்டர் தேவையில்லை, எங்கிட்ட மோட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் கட்ட வேண்டிய தொகை வந்து மிஷினுக்கு மட்டும் அப்படின்னா 12,800 ரூபாய் தாங்க. இதில் ஒரு 12% ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு 14,400 ரூபாய் வரும். இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட மோட்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு வந்து மாஸ்டர் 30 வேணும், அது 3 ஹெச்பி வேணும், அதோட ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து அவுட்புட் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா அதோட விலை 36,800 ரூபாய். மோட்டர் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 10,000 ரூபாய் லான்ச்சிங் ஆஃபர் போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 26,800 ரூபாய்க்கு ஒரு 3 ஹெச்பி மாஸ்டர் 30 டோட்டல் செட்டு உங்களுக்கு கிடச்சிடும். இந்த லான்ச்சிங் ஆஃபர் புக் பண்ணுற முதல் 50 பேர்த்துக்கு மட்டும்தாங்க. அதுலேயும் புக் பண்ணுற முதல் 20 பேர்த்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட்டு நாங்களே பே பண்ணி வந்து அமுச்சு விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் கால் ஆஃபர் இருக்குது. அதுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது என்ன ஆஃபர்ன்றதை நாங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவோம். அதனால் இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிட்டு இந்த மிஷின் ஓகே அப்படின்னா இம்மிடியேட்டாக புக் பண்ணி உங்கள் பண்ணையை மேம்படுத்துறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.